ஹாய் மக்களே, வணக்கம். இது நம்ம சின்ன தோட்டம், பக்கத்தில் பெரிய தோட்டம், பெரிய மல்லிச்செடி. அது பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு வருஷம் ஆன மல்லித்தோட்டம். எந்தளவுக்கு நோய் பாதிச்சிருக்கு பாருங்கள். களை வெட்ட ஆள் வரல, மருந்து அடிக்கிறது நம்மக்கிட்ட காசு இல்லை. அதனால் அப்படியே நம்ம பராமரிப்புலாம் விட்டுட்டோம். கடந்த ஒரு 1.5 மாதமாக எந்த ஒரு பராமரிப்பு இல்லை. ரொம்ப நோய் தாக்கம் அதிகமாகிடுச்சு. வச்ச அரும்பு எல்லாமே கருகி போயிடுச்சு பாருங்கள். எப்படி எந்த அளவுக்கு கருகி போயிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நம்ம மருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கடைசி நம்ம இந்த 10 நாளில் மருந்து அடித்தோடனே நல்ல துளிர் விட்டு வந்திருக்கு. எந்தளவுக்கு அழகாக துளிர் விட்டு வந்து பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நல்லாவே துளிர் விட்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னே பார்த்துக்கிட்டே நல்லா துளிர் வச்சு கருகி போச்சு. இப்போ மறுபடியும் நல்ல துளிர் வைக்கிது. நம்ம இப்போ மருந்து அடித்த உடனே பாருங்கள், இதில் வச்சுருக்கிறது எல்லாமே பூ தான். எல்லாமே பூவுக்கு தான் துளிர் விட்டுருக்கு. நல்லாவே துளிர் விட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எந்தளவுக்கு அரும்பு கட்டியிருக்கு பாருங்கள். நல்லாவே அரும்பு கட்டி வந்திருக்கு. நம்ம களை வெட்டி ரெடி பண்ணோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. நம்ம ஒரு 1.5 மாதமாக பூ இல்லை. அதனால் நமக்கு அந்த விவசாயத்தோட வேறு அந்த வேலையும் தெரியாது. அதனால் இந்த வேலைக்கு நம்ம போகிறதில்ல. அதனால் இது சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் காசு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்ட் இருக்கும். இதில் நம்ம ஒரு 1000 செடி வச்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் வச்சுருக்கு. நல்லாவே துளிர் வச்சுருக்கு. இதுக்கு 2 முறை இப்போ மருந்து அடித்தேன். மருந்து அடித்த பிறகு தான் தெளிஞ்சிருக்கு. இது இன்னும் இப்போ இதில் வண்டி வச்சு ஓட்டலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். வண்டி வச்சு ஓட்டிட்டு இது எந்தளவுக்கு நல்லா மாற்றலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நம்ம பக்கத்தில் கேட்டிருக்கேன். நம்ம சின்ன வண்டி அதாவது இந்த எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரிய சரியாக ஞாபகம் வரமாட்டேது. களை வெட்டுற மிஷின் சின்னதாக இருக்கும் பாருங்கள், பெட்ரோலில் போகிறது. அந்த மிஷினை அந்த வண்டி வச்சு தான் ஓட்ட போகிறேன். இது 4 அடி, ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் 4 அடியாக கேப் இருக்குது. அதெல்லாம் நல்லா இதை ஓட்டலாம். நல்லா அந்த வண்டி வச்சு தான் ஓட்ட போகிறேன். நேற்று முந்தினத்தில் மழை வந்துருச்சுலான்னு இன்றைக்கி ஓட்டியிருப்பேன். அந்த மழை வந்ததால் நல்லா சரியாக ஓட்ட முடியல. ஈரமாகவே இருக்குது. இன்றைக்கும் மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மழை வரலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு ஓட்டிடுவேன். நாளைக்கு ஈவினிங் அதை ஓட்டலாம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நன்றி மக்களே.